தமிழுக்கு தொண்டாற்றிடுவது என்பது காலத்தில் சிறந்தது. அதுவும் புலம்பெயர் தேசத்திலே எமது அடுத்த தலைமுறைக்காக தமிழை கடத்துகின்ற உயரிய ஆசிரிய பணியாற்றி வருகின்ற ஆசான் முருகவேல் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்குவதற்காக அரங்கிலே அழைக்கின்றோம். வணக்கம். 1330 இந்த கதிர்லோகன் அவர்களுக்கு இந்த சபையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவை முறைப்படி தலைவருக்கும் அவையோருக்கும் அவையிலே கல்வியாளர்களாக கனதியாக வீற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கு வணக்கம். அடுத்து, எந்த இயலிலும் அரசியல் முதன்மையானது. அந்த அரசியலில் சுவிட்சர்லாந்தில் தலைநகரத்தில் பேர்னில் பாராளுமன்ற கட்டிடம் இருக்கின்றது. அந்த கட்டிடத்துக்குள்ள உறுப்பினராக நுழைய இருக்கின்ற கந்தசாமி குமார் அவர்களையும் வணக்கம் தெரிவித்துக்கின்றேன். இந்த இலக்கிய நிகழ்விலே ஆசிரியராகிய நான் தற்செயலாக உடல்நலக்குறைவாக இருந்த வேளையிலே அவருடைய அழைப்பை ஏற்று இங்கு நான் பங்கு கொண்டிருந்தேன். நீங்கள் கட்டாயம் ஒரு உரை ஆற்ற வேண்டும் என்று அவர் அன்போடு பணித்தார். அதற்கமைய நான் இங்கே உரை நிகழ்த்த முனைகின்றேன். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற வள்ளுவனின் குரலுக்கு அமைய முதலில் கதிர்லோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த நூல் வெளியீட்டு நிகழ்விலே எங்களுடைய தமிழர்களுடைய தொன்மைகள் பற்றி இங்கே உரையாடப்பட்டது, உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த வகையிலே நாங்கள் ஏன் தென் திசைக்கில் எங்களுடைய தலைமாட்டை வைக்கக்கூடாது, ஒரு நிகழ்வில் மட்டும் அந்த தலையை வைப்போம் என்றால், அங்கேதான் தமிழ் தோன்றியது, வளர்ந்தது, உயர்நிலை அடைந்திருந்தது, அங்கேதான் தமிழ் அழிந்தது என்பதன் அடையாளமும் விளக்கமும் தான் அது. குமரி கண்டம் இன்று பல்கலைக்கழகங்களில் கற்றவர்கள் விட இளையவர்களாக இருக்கின்ற நீங்கள் இந்த கணனி வாயிலாக இந்த குமரிக்கண்டம் பற்றிய வரலாற்றை அறிந்திருப்பீர்கள். எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதை நான் இதே போன்று ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் மேடையிலே உரைத்த போது இது கற்பனைகள், பாடல்கள், நூல்கள் என்று உரைத்தவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக அமெரிக்க பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஓடி இதை பற்றி உரையாற்றிய ஒளிநாடாக்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்தியாவிலே இந்த முதல் கூறப்பட்டது போல இதிகாச புராணங்கள், புனைகதைகள் ஊடாக தமிழ் நிலைகள் மாற்றி அமைக்கப்பட்டன. நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு வந்த புதுசிலே நானும் நண்பர் ஆசிரியர் மூர்த்தி ஆசிரியர் அவர்களும் பேர்னிலே இருக்கின்ற புவியியல் அருங்காட்சியகத்துக்கு சென்று பார்த்தபோது சீன நிலத்தோடு பின் இன்று இமயமாக இந்தியாவாக இருக்கின்ற இடம் கடலாக இருக்கின்றது. தென்பகுதியிலே இருந்து ஒரு நிலப்பரப்பு வந்து மோதுகின்றது. அப்போது அந்த கடலிலே இருந்து இமயம் எழுகின்ற காட்சி அங்கே நாங்கள் கணனியிலே பார்க்கின்றோம். இது அறிவியல் ரீதியாக அவர்கள் நிலவியலாளர்கள் தயாரித்த அந்த காட்சி. ஆகையாலே இந்த குமரிக்கண்டம் என்பது வெறும் இலக்கிய பாடல்கள் அல்ல என்பதை நான் இங்கே உலக நிலையிலே அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக நான் இங்கே இதை கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்து
1000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இலங்கையிலே பிரகிருதம், சமஸ்கிருதம், பாலி மொழிகள் போன்ற கலப்புக்கள் தாக்கங்கள் இருந்தபடியினால் தான் அங்கே சரஸ்வதி மாலை என்ற அந்த தமிழ் மொழி, சரஸ்வதி என்பது தமிழ் மொழி சொல் அல்ல, அது கலைமகள், அந்த நிலையில் தான் அது வந்திருக்க வேண்டும். ஆனால் சரஸ்வதி மாலை என்ற நூல் அங்கே தம்மையிலே வெளியிடப்பட்ட அரங்கேற்றப்பட்டது என்று சொன்னால், அந்த காலத்திலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த தமிழுக்கு குழப்பமான நிலைகள் தோன்றிவிட்டது என்பதை நாங்கள் இலங்கையிலே பார்க்கலாம், அந்த அவர் கூறிய அந்த வரலாற்று நிகழ்வின் மூலம். ஆகையாலே நாங்கள் புலம்பெயர்ந்து இவ்வாறான நூல்களையும் இவ்வாறான நிகழ்வுகளை நிகழ்த்துகிறதன் மூலம் புலவர் ஐயா அவர்களும் அந்த இங்கிலாந்து மேடையிலே இதே போன்ற அரங்கிலே இருந்தார். என்னுடைய மனைவியாருக்கு அங்கே விருது வழங்கப்பட்டது. அவர் சொன்னார், இந்த விழாவிலே ஏன் நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றுகின்றீர்கள்? இந்த மொழியாலே தான் நாங்கள் அழிந்து இங்கே வந்திருக்கின்றோம். ஆகையாலே நீங்கள் இங்கிலாந்தாக இருந்தாலும் தமிழ் விழாவிலே தமிழ் மொழியில் உரையாற்றுங்கள் என்ற வேண்டுகோளை அங்கே விட்டு அரங்கம் அதிர்ந்தது. அதை போன்றுதான் இங்கேயும் நான் சொல்லுகின்றேன். என்னவென்று சொன்னால், எங்களுடைய அறிவிப்புகள், எங்களுடைய நிகழ்வுகள், அழைப்புதல்கள் எல்லாம் முந்தி மங்களம் என்ற சொல்லு பயன்பாட்டில் இருந்தது. அது கவனிக்கப்பட்டு யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஏற்பாட்டாளர்களோட கூட நண்பர்களாக இருந்தவர்களிடம் கூட நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அவற்றை மாற்ற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று அவ்வாறான அழைப்புகளிலும், ஏன் இன்றைய இந்த விழா அழைப்பிலும் மங்கள விளக்கேற்றல் என்ற சொல் இடம்பெறுவது. ஆகையாலே நாங்கள் அறிந்ததை கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆகவே தவறாகவும் கற்பிக்கப்படலாம், தவறாகவும் கற்கலாம் என்பதை வள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கின்றார். ஆகையாலே ஒன்றை நாங்கள் இதுதான் சரியென்று கசடர அறிந்தபின் அவற்றை நடைமுறைப்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்பதில் என்றும் துடிப்போடு செயல்படுத்துபவன். அந்த வகையிலே இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலே விருந்தோம்பல் என்ற சொல்லு மிகவும் சிறப்பானது, தூய தமிழ் உரியது. ஆகையாலே உபச்சாரம், கரகோஷம் இவ்வாறானவற்றையெல்லாம் நாங்கள் இந்த பிறமொழி கலப்புக்களை தவிர்க்க வேண்டும். இதை என்னுடைய ஒரு குறிப்பிட்ட அகவை காலங்களில் இருந்து என்னுடைய, அதாவது இந்து நாகரிகத்தையும் தமிழையும் யாழிந்து கல்லூரியில் கற்கின்ற போது சைவ பாடத்தை நாங்கள் 10ஆம் ஆண்டு வரையும் படிக்கின்றோம். சைவம் அனாதியானது, தமிழ் தொன்மை. ஆனால் அங்கே இந்து நாகரிகத்திலே போனவுடன் அதால தான் இன்று சைவம் என்றது மலங்கி இந்து என்பது முதன்மையாக குழப்பத்தில் இருக்கின்றோம். ஆகையாலே அங்கே வேத காலம் என்ற பாடம் முதல் வரும் இந்த நாகரிகத்தில். அது எங்களை எல்லாம் போட்டு குழப்பி அடிக்கும். அன்று நான் எண்ணியவன் தான் என்னுடைய ஒரு சரியான நானாக வாழத் தொடங்குகின்ற காலத்தில் மற்றவர்களுடைய சரிபிழைகளை விடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையில் தமிழுக்காக, தமிழாக முடிந்தவற்றை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே என்னுடைய திருமணத்தையும் திருக்குறள் நெறி தமிழிய திருமணமாக 2000 ஆண்டில் நிகழ்த்தி, அதைத் தொடர்ந்து என்னுடைய செயற்பாடுகளில் இங்கே தம்பி மயூரன் போன்றவர்களுக்கு தெரியும், எழுத்திலும் நாங்கள் கற்றது கைமண் அளவு, அதிலும் தவறுகள் இருக்கின்றதை உணர்கின்றோம். ஆகையால் முடிந்தளவு எழுதும்போது தூய தமிழில் எழுதுவது, பேசும்போது தூய தமிழில் பேசுவது,
என்னுடைய பள்ளி பட்டறிவுகள் மன்னிக்க வேண்டும், சுயினம் நலக்குறைவு. பட்டறிவை நான் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலும் கூட நான் பிள்ளைகளிட்டே புதிதாக வந்தவர்கள் அல்லது வேறு பள்ளியிலிருந்து மாறி வந்தவர்கள் எவ்வாறு தமிழை உள்வாங்கி இருக்கிறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்தால்தான் நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து வகுப்பை கற்பிக்கலாம். அதற்காண்டி உங்களுடைய அம்மா உங்களுக்கு சாப்பாட்டை எங்கே சமைத்து தருவார் என்று கேட்டால் கிச்சன் வரும், இந்த நாட்டில் குகே வரும், டொச் வரும், ஆனால் தமிழ் வராது, குசினியும் வரும். அப்ப அது பிள்ளைகளின் தப்பா இல்லை. நாங்கள் தமிழ் பள்ளிக்கூடம் விடுகிறோம், பள்ளிக்கூடத்துக்கண்ட மட்டுமல்ல தமிழுக்காக விடுறோம் என்று சொன்னால் வீட்டிலேயும் நாங்கள் தமிழை நடைமுறையிலே என்னுடைய பிள்ளை காலங்களிலே என்னுடைய வீட்டில் பிள்ளைகள் 2 பேரும் சின்னனாக இருக்கும்போது தொலைக்காட்சி இயக்கி என்று தமிழில் அதால் அவர்களுக்கு பள்ளியிலே படிக்கும்போது தமிழ் சொற்கள் இலகுவாக இருந்தது. ஏன் இவற்றை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், படிப்பது தேவாரம், இடிப்பது சிவங்கோயிலாக தமிழர்கள் இருந்துவிடக்கூடாது. முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் உயர்வாக செய்யணும் என்று எண்ணுவோம், ஆனால் அதுக்கு எதிர்மறையாக வாழ்ந்து கொண்டிருப்போம், செய்து கொண்டிருப்போம். ஆகையாலே இந்த இளங்கீற்று நூல் தரும் நல்ல நிலைகளை விட இந்த விழாவும் இங்கு நடக்கின்ற உரைகளும் தமிழுக்கு நல்லவற்றை தரும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரங்கிலே ஆசான் முருகவேல் அவர்களுக்கு எங்களுடைய விழாவினுடைய நாயகன் கவிஞர் கதிர் லோகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாண்பேற்றம் செய்கின்றார். நீங்களும் உங்களுடைய மாண்பேற்றத்தை வழங்கி அவரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.